அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே குடியிருந்த போது அவர்களுக்கு பக்கத்திலேயே இருந்தார்கள் மோவாபியரும் அம்மோனியரும் என்பது உங்களுக்கு தெரியும். மோவாபியர் அம்மோனியர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருப்பது நல்லது. லோத்தினுடைய 2 குமாரர்களுக்கு ஆண்டவர் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் கொடுத்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் மோவாபியரும் அம்மோனியரும். அவர்கள் தேவனுடைய சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஜாதி. ஏனென்றால் லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவன் சேர்ந்ததினால் பெறப்பட்ட 2 சந்ததியை சேர்ந்தவர்கள் அம்மோனியர்களும் மோவாபியர்களும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தொடக்கூடாது என்றுதான் சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவருடைய தேசத்தின் வழியாக கடந்து போகும்போது நீங்கள் அம்மோனியரையோ மோவாபியரையோ தொடக்கூடாது. அவருடைய ராஜபாதையில் தான் நீங்கள் நடந்து போக வேண்டும். நீங்கள் அவர்களை தொடக்கூடாது என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் தண்ணீர் குடித்தால் கூட அவர்களிடத்தில் விலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாக இருந்தார். ஏனென்றால் மோவாபிய தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போவதில்லை, அம்மோனிய தேசத்தை உனக்கு கொடுக்க போவதில்லை என்று சொல்லிதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்போது அங்கே கொண்டு சென்றிருந்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய காரியத்தையும் இரக்கத்தையும் மறந்தவர்களாக, அலட்சியம் பண்ணினவர்களாக அம்மோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். கவனியுங்கள் நன்றாக. Why? God told them very clearly, do not disturb my people. And God commanded Israel not to disturb Ammonites and the Moabites. மோவாபியர்களையும் அம்மோனியர்களையும் அவர்கள் ஒரு நாளும் துன்பப்படுத்தக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்த போதிலும் கூட அம்மோனியர்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி அம்மோனிலே தோன்றின ஒரு ராஜா இஸ்ரவேல் புத்திரர்களை அவன் துன்பப்படுத்த தொடங்கினான். You may ask a question, sir. They are not big people. They were a small tribe. ஒரு சின்ன ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏன் ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை இடத்துல சண்டை போடுவதற்கு அம்மோனியரை ஏவி விட்டார்? There are few things I would like to add to your Bible knowledge. Because Israelites were not organized to start with. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக இல்லை. They had constitution. They have written word of God. ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் உண்டு. 630 கட்டளைகள் மோசையினால் எழுதி கொடுத்தது உண்டு. ஆனால் அவர்களுக்குள்ளே அதை ஆர்கனைஸ்டு வேயாக இல்லை. கூடவே 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தை அவர்கள் ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளும்படியாக லேவி கோத்திரத்தை வைத்திருந்தார்கள். They were not very much particular about keep the commandment of God. கானானுக்குள்ள போன பின்பு தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஆமா, they were not organized. சில நேரங்களில் எழுதின சட்டம்லாம் இருக்கும், ஆனால் அவன் எனக்கு தோணுதை செய்வான். சபையில் அப்படிதான் நடக்கும். யாரோ சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் குறையாக இருக்குது, மற்றதெல்லாம் நிறையா இருக்கு. எல்லா சபையிலும் களை உண்டு. வயலில் கொஞ்சம் தண்ணி அதிகம் வந்துன்னா களையும் சேர்ந்தே வளர்ந்துடும். அது உண்டு. சில வயலில் கொஞ்சம் அதிக களை உண்டு, சில வயலில் கொஞ்சம் குறையான காரியங்கள் உண்டு. ஆமாம் ஆமாம், ஆண்டவர் அவர்களை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார். They were brought and established. They were brought and settled, but they are not settled in their mind. வெளிப்புறமாரமா physical settlement வந்துட்டு mentally they were not settled. You read the book of Judges, go back and read, full of confusions, full of chaos. அதனால தான் ஆண்டவர் அப்பப்போ அவங்கள கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்கிறதுக்காக அவ்வப்போது யாரையாவது வச்சு கொஞ்சம் கிள்ளி பார்ப்பார், கொஞ்சம் தட்டி பார்ப்பார், கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்பார்.